கிருபை அருளி நம்மை ரட்சிக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 85:7. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். துதிப்பதற்கு சங்கீதம் 42:8. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இந்த உலகத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு நாம ஆசையும் படுவோம். சிலர் எனக்கு நிறைய ஆஸ்தியும் செல்வமும் வேணும்னு வாஞ்சிப்பாங்க. சிலர் எனக்கு நல்ல ஆரோக்கியம் மாத்திரம் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. சிலர் எனக்கு நல்ல குடும்பம், குழந்தைங்கன்னு சொந்த பந்தத்தோடு வாழணும், அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு மேலானது. அந்த கிருபை நமக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தரும். அது மாத்திரம் இல்ல, எந்த சூழ்நிலையிலும் நம்மை நம்பிக்கையோடு தைரியமாய் பலமாய் வாழவை. கர்த்தருடைய கிருபையை பெற்றவங்க எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா வாழ முடியும். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய கிருபையை நம்ம வாஞ்சித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான கிருபையை தந்து நம்மை வழி நடத்தணும்னு அவரிடத்துல இன்னைக்கு விண்ணப்பம் செய்யலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் அதினதின் காலத்துல நமக்கு தேவையான கிருபையை தந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பகற்காலத்துல நமக்கு தேவையான கிருபையை கொடுப்பார். காலத்திலும் நமக்கு சந்தோஷமான நேரத்திலும், நாம் துக்கமா இருக்கிற நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கிருபையை தந்து நம்மை தாங்குகிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.